அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இவங்களுடைய ராசிக்கு ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ராகுகேது இந்த மிதுன ராசி கால வருஷத்துல 3வது வீடா இருக்கு. மிதுன ராசிக்கு அதிபதி புதன், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். காசு பணம் இருக்கு இல்லையா, அதை சேமிக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனால் சேமிக்கிறது கஷ்டம். இவங்கள்ட்ட கையிலேயே காசு தங்காது. அதனால் இவங்க பொதுவாக காசு பணத்தை நம்ம இன்னொருத்தர் மூலமாக சேமிக்கிறது நல்லது. இல்லாட்டினா லாங் டேர்மில் விடாக சேமிக்கிறது நல்லது. அதாவது இஎம்ஐ கட்டுற மாதிரி சீட்டு போடுறது, மாதம் கட்டுறதான்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து அதை எடுக்க முடியாத மாதிரி, அது மாதிரி நமக்கு எஸ்ஐபி இருக்கு இல்லையா, அது மாதிரியெல்லாம் போட்டு சேமிக்கிறது உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும். இவங்க இன்றைக்கி ஒரு காரியம் செய்யணும்னு நினைப்பாங்க, நாளைக்கு இல்லை அது சரியாக வராது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது மாதிரி இரட்டை மனநிலைமை உள்ளவங்களாக இருக்காங்க. 3வது வீட்டில் கேதுவும் 9வது வீட்டில் ராகுவும் பொதுவாகவே நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு 3வது வீட்டுக்கு அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான். ஸோ சூரியனுக்கும் உங்களுக்கும் நட்பு இருக்கிறதுனால பொதுவாக ஆன்மீக சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா கை கொடும். இப்போ ஸோ ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு புதிய தொடர்புகளை ஏற்படுத்துவார். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு லாபங்களை ஏற்படுத்துவார். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வேலைக்கு தகுந்த மரியாதை கிடைக்கும், அதீதமாகவே கிடைக்கும். இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் 1000 ரூபானா 2000 ரூபா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். அதனால இப்போ டபுள் இன்க்ரிமெண்ட்டு அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 10வது வீட்டில் இருக்கார். உங்கள் உழைப்புக்கு தகுந்த பலனை கொடுக்க போகிறார். ஒர்க்கு லோடு வேறு கூட போகிறது, வேலை பளு அதிகரிக்க போகிறது. உங்கள் ராசியிலேயே இப்போ குருவும் பயிற்சி ஆக போகிறாரு. அதனால் குரு பயிற்சி ஆகிறதுனால எல்லாத்துலேயும் குழப்பங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதெல்லாமே இப்போ நிவர்த்தி ஆகும். பொதுவாக நம்ம குரு பயிற்சி எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பொசிஷனில் இருக்கும்போது ராகுகேது எங்கே இருக்கார்? 9வது வீட்டில் இருக்கார். 9வது வீடுங்கிறது உங்களுக்கு பாக்கியஸ்தானம், அதாவது சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஸ்தானம், புதிய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஸ்தானம், வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஸ்தானம், வெளிநாட்டிலேருந்து லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்துக்கு கேது வர்றது, அந்த வீட்டுக்கு அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பொதுவாக சூரியன் உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகம். சூரியன் மாதிரி பலன் கொடுப்பார் கேது. அப்படின்னா சூரியன் கேதுவனுடைய தன்மையும் சேர்த்து தானே கொடுப்பார். அப்போ கேது ஆன்மீகத்துக்கு உரியவர்ன்றதுனால ஆன்மீக சம்பந்தமான காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி நிறையா பேர் இந்த மிதுன ராசியில் மெடிக்கல்லாம் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட பேரும் புகழும் கிடைக்கும். நீங்கள் அதில் பண்ணுறது காரியங்கள் சக்ஸஸ் ஆகி அது மூலமாக பேரும் புகழும் கிடைக்கும். அது மாதிரி குடும்ப பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் உங்களை பற்றி இருந்த அபிப்பிராயங்கள் மாறி உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான, வீட்டில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பல பேர் தனி கொடுத்தனம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் ஏற்கனவே பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்றதுக்கு 9ல் புது ஆள் ஒருத்தர் மூலமாக அதெல்லாம் தீர்றதுக்கு புது வாய்ப்புகள் அப்படின்னு எடுத்துங்களேன். புது வாய்ப்புகளை இப்போ புதுசாக நம்ம பேசுகிறோம், சரி வேறாங்க இப்படி இருக்கலாம்னு ஏதான ஒரு பேசி சமாதானத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஆகிய பெண்களுக்கு நடக்கும். இதே மாணவ செல்வங்களுக்கு உங்கள் குழப்பங்கள், உங்களுடைய தொடர்புகளை ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. படிப்பு மேலே கவனம் செலுத்துங்க. நீங்கள் அவங்க கூட தொடர்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் மாணவ செல்வங்க படிப்பில் கவனம் செலுத்துனீங்கன்னா இப்போ ஞாபக சக்தி நல்லாயிருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்துக்கு அது பெரிய உதவியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நமக்கு உடல்நிலை ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிலேயே குரு பகவான் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு 9வது வீட்டில் ராகு இருக்கிறதுனாலையும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், சளி சம்பந்தமான நுரையீரல் தாக்குதல்கள், சளி, இருமல், ஆஸ்மா, அந்த வரதில் மூக்கடைப்பு, சைனஸ் ட்ரபிள், இது மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய சகோதரர்கள்னால உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய சகோதரர்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ராகுகேது பயிற்சினால் மிதுன ராசி அன்பர்களுக்கு
நடக்க போகிறது. ஸோ பொதுவாக மீனராசி அன்பர்கள் வந்து இந்த காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணி வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மீனராசி அன்பர்கள் வந்து உங்களுக்கு நரசிம்மர் அவரை வழிபட்டிங்கன்னா இந்த ராகு இதனால் வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் விலகி நன்மையாகவே உங்களுக்கு நடக்கும். இப்போ நீங்கள் வழிபட வேண்டியது அவசியமான விஷயம் வந்து லக்ஷ்மி நரசிம்மர். லக்ஷ்மி ஏன்னா புதன் வந்து விஷ்ணுவுக்கு, புதனுடைய அதிதேவதை விஷ்ணு. அதனால் வந்து நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மராக வழிபட்டிங்கனாலே, லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டாலே உங்களுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் கிடைக்கும். எல்லா காரிய தடைகள் விலகும். உங்களுடைய எதிர்ப்புகளை மீறி நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும். இந்த ராகு பயிற்சி மீனராசி அன்பர்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லி நான் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.